திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே மின் கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் 10ஆம் வகுப்பு மாணவன் உடல் கருகி உயிரிழந்தான். ஊரணம்பேடு கிராமத்தில் குடிசை வீடு திடீரென தீப்பற்றி எரிந்த பொழுது வீட்டில் தனியாக தூங்கிக் கொண்டிருந்த மாணவன் வெளியே வர முடியாமல் தீயில் சிக்கியதாக கூறப்படுகிறது. அக்கம் பக்கத்தினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினாலும் மாணவன் பரிதாபமாக உயிரிழந்தான். காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரு ஆயாவும் அந்த குழந்தை இருந்துக்கிறான். அவன் என்ன பண்ணிடுறான், காப்பி குடிச்சிக்கிறான், கடையில் வாங்கி ஊற்றுக்கிறான், குடிச்சிக்கிறான், போய் அந்த வீட்டில் பார்த்துக்கிறான். டிவி இருந்தது, அந்த மூடில் தான் எரிஞ்சிட்டு ஃபஸ்ட்டு. இவன் குழந்தைக்கிறான்னு எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் அந்த கேள்வி கேட்குறான், இல்லை அவன் அண்ணாண்ட இருக்கான்னு சொல்லிடுச்சு. அதனால இங்கேயே கத்துறோம், நாங்கள் வெளியே கத்துறோம். முடிஞ்சு போச்சு, எல்லாம் காத்தியும் முடிஞ்சு போன பேர் தான் வெளியே அந்த பொண்ணு அவங்க அக்கா வீட்டு பொண்ணுன்னு சொல்லுது. சீனு வீட்டில் பார்த்துக்கிறான். ஜனம்லாம் ஓடியாந்து உள்ளே யாரும் இல்லை அப்படி சொல்லிட்டு நினச்சி தண்ணியை ஊற்றி அழிக்கிறது தான் பார்க்குறாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் தான் உள்ளே போய் வலிச்சுன்னு வந்தார். அப்போ இறந்துட்டு இருக்கான். இந்த ஏழையிலேயே ரொம்ப அடித்தட்டு மக்கள் எந்த விதமான ஒரு நிலம் நெட்டோ 10 சென்ட் 5 சென்ட் நிலம் கூட கிடையாது வீட்டு மணியை தவிர. அதனால இந்த குடும்பத்துக்கு அரசாங்கம் ஏதாவது நல்ல ஒரு இழப்பீடு கொடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். வேளச்சேரி பரங்கிமலை இடையிலான பறக்கும் ரயில் சேவை தொடங்குவதில் மீண்டும் தாமதம் ஏற்பட்டுள்ளது. வேளச்சேரி பரங்கிமலை இடையேயான பறக்கும் ரயில் சேவை மார்ச் 10 முதல் தொடங்கும் என ரயில்வே அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது. ஆனால் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் மேற்கொண்ட ஆய்வில் 5 கிலோமீட்டர் நீள வழித்தடத்தில் சில மாற்றங்கள் செய்ய பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக ஆதம்பாக்கம், புழுதிவாக்கம் நிலையங்களின் நடைமேடைகளில் மாற்றங்கள் செய்ய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இந்த வார இறுதியில் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங் ஆய்வு மேற்கொண்ட பிறகு சேவை தொடங்கும் தேதி அறிவிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. கோவை வெள்ளியங்கிரி மலைக்கோவிலுக்கு சென்ற மேலும் ஒரு பக்தர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை கெம்பட்டி காலனியைச் சேர்ந்த ஹரிதாஸ் என்பவர் மலை ஏறிய போது முதல் மலையின் குரங்கு பாலம் அருகே திடீரென மயங்கி விழுந்தார். மீட்புக் குழுவினர் அவரை மீட்டு அடிவாரத்திற்கு கொண்டு வந்த நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறினர். நடப்பாண்டில் வெள்ளியங்கிரி மலையேற்றத்தின் போது நிகழ்ந்த 3வது உயிரிழப்பு இதுவாகும். இச்சம்பவம் குறித்து வனத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் திடீரென கடல் சீற்றம் ஏற்பட்டதால் புனித நீராட வந்த பக்தர்கள் அச்சமடைந்தனர். காற்றின் வேகம் அதிகரித்து அலைகள் வழக்கத்தை விட உயரமாக எழுந்தன. ஆக்ரோஷமாக காணப்பட்ட கடல் அலைகளால் பக்தர்கள் கடலில் இறங்க தயக்கம் காட்டினர். கடற்கரை பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீசார் பக்தர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தினர். ஹொசூர் சீதாராம் நகர் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் நூல் ஏற்றி வந்த கனரக லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. விபத்தில் காயமடைந்த ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சாலையின் குறுக்கே லாரி கவிழ்ந்ததால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் வேலைக்கு செல்வோர் மற்றும் மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். நெல்லை மாவட்டம் பணக்குடி 4 வழி சாலையில் அரசு பேருந்தும் டிராக்டரும் மோதி விபத்திற்கு உள்ளானது. பழுதாகி நின்ற டிராக்டர் மீது நெல்லையிலிருந்து நாகர்கோவில் சென்ற அரசு பேருந்து மோதியதில் டிராக்டரில் இருந்த நெல் மணிகள் அனைத்தும் சாலை எங்கும் சிதறின. இந்த விபத்தில் பேருந்து பயணிகள் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தகவலறிந்து வந்த பணக்குடி போலீசார் போக்குவரத்தை சீர் செய்தனர். சிதறிய நெல் மணிகளை மூட்டைகளில் அள்ளி வைக்க பொதுமக்கள் உதவினர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள வரட்டப்பள்ளம் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. ஜூன் 16ஆம் தேதி வரை மொத்தம் 100 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இதன் மூலம் சங்கராபாளையம், கெட்டி சமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சுமார் 6000 ஏக்கர் விவசாய நிலங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாசன வசதி பெறும். குறுகிய கால பயிர்களை பயிரிட்டுள்ள விவசாயிகள் இந்த நீரை சிக்கனமாக பயன்படுத்தி பயனடையுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பெரும்பத்து கிராமத்தில் நடைபெற்ற இரட்டை படுகொலையில் உயிரிழந்த ஜானின் உடல் 8 நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அரசு வேலை மற்றும் நிவாரண உதவிகள் கோரி குடும்பத்தினர் போராட்டம் நடத்திய நிலையில் அரசு சார்பில் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டதுடன் இதர கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. இதையடுத்து பிரேத பரிசோதனைக்கு பின் ஜானின் உடல் பெறப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டது. அசம்பாவிதங்களை தவிர்க்க வழிநெடுக்கிலும் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மானாமதுரையில் போலீஸ் கைது செய்த இளைஞர் உயிரிழந்த நிலையில் இளைஞரின் குடும்பத்தினர் சாலையில் கதறி அழுதபடியே போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்ட களத்திற்கு வந்த அவர்களுக்கு உறவினர்கள் ஆறுதல் கூறிய நிலையில் உயிரிழந்த ஆகாஷின் தாய் மற்றும் சகோதரி கதறி அழுதனர். இந்த காட்சி உறவினர்கள் மற்றும் பொதுமக்களை சோகத்தில் ஆழ்த்தியது. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே கரும்பு வெட்டும் வேலைக்காக கொத்தடிமைகளாக வைக்கப்பட்டிருந்த மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 24 பேரை வருவாய்த்துறையினர் அதிரடியாக மீட்டனர். மீட்கப்பட்டவர்களில் 5 சிறுவர்கள் மற்றும் 4 சிறுமிகளும் அடங்குவர். உரிய கூலி வழங்காமலும் வெளியே செல்ல விடாமலும் அவர்களை அடைத்து வைத்திருந்த யுவராஜ் சென்டோ என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். மீட்கப்பட்ட அனைவரும் பாதுகாப்பாக திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே காட்டு யானை தாக்கியதில் 2 பேர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரக்குண்டு பகுதியைச் சேர்ந்த ரவி மற்றும் லிங்கராஜ் ஆகியோர் இரவு வீட்டிற்கு செல்லும் போது யானை தாக்கி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தகவலறிந்து வந்த வனத்துறை மற்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். ஆனால் வனத்துறையை கண்டித்து பொதுமக்கள் உடலை எடுக்க விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. பொள்ளாச்சி அருகே மரம்புடுங்கி கவுண்டன்புதூர் கிராமத்தில் செல்போன் டவர் கதிர்வீச்சால் உடல்நலக் குறைவு ஏற்படுவதாக கூறி 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்பகுதியில் உள்ள டவரிலிருந்து வெளியாகும் கதிர்வீச்சினால் தோல் நோய் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். பொள்ளாச்சி தாராபுரம் சாலையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் கோமங்கலம் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். முருகனின் 7ஆம் படை வீடாக போற்றப்படும் கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராஜகோபுரம் நுழைவாயில் முதல் மூலவர் சன்னதி, பாம்பாட்டி சித்தர் சன்னதி உள்ளிட்ட அனைத்து வளாகங்களிலும் செல்போன் பயன்படுத்தவும் புகைப்படம் எடுக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் கோயிலுக்குள் நுழையும் முன்பே செல்போன்களை சுவிட்ச் ஆஃப் செய்ய வேண்டும் என்றும் அமைதியான முறையில் சாமி தரிசனம் செய்ய ஒத்துழைப்பு நல்குமாறும் கோவில் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. திருவாரூர் அருகே 300 நெல் மூட்டைகளை ஏற்றி வந்த லாரி பிரேக் பிடிக்காததால் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. கூடூர் கொள்முதல் நிலையத்திலிருந்து வண்டாம்பாலை சேமிப்பு கிடங்கிற்கு சென்றபோது திருவாரூர் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்தது. எதிரே வந்த வாகனங்கள் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் காளிதாஸ் லாரியை சாமர்த்தியமாக மாற்று திசையில் திருப்பியதால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. சிறு காயங்களுடன் ஓட்டுநர் உயிர் தப்பிய நிலையில் லாரியில் இருந்த நெல் மூட்டைகள் மாற்று வாகனத்தில் அனுப்பப்பட்டன.
சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பொம்மியம்பட்டி காப்பு காட்டில் கள்ள துப்பாக்கியால் மான் வேட்டையாடிய இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். டானிஷ்பேட்டை வனசரகத்தினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது மானை சுட்டு வேட்டையாடிய தேக்கம்பட்டி பிரகாஷ் மற்றும் இரும்பாலை சங்கர் ஆகியோரை பிடித்தனர். அவர்களிடமிருந்து கள்ள துப்பாக்கி, மொபட் மற்றும் வேட்டையாடப்பட்ட புள்ளிமான் உடல் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே 50க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்னை நோக்கி சென்ற அரசு விரைவு பேருந்து திடீரென நடுவழியில் நின்றது. ராமநத்தம் சர்வீஸ் சாலையில் பேருந்து பழுதாகி நின்றதால் வேறு வழியின்றி பயணிகளும் பொதுமக்களும் இணைந்து பேருந்தை தள்ளினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் நிலவியது. பேருந்து பாதியிலேயே பழுதானதால் சென்னை வரை பாதுகாப்பாக செல்ல முடியுமா என்ற அச்சத்துடன் பயணிகள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர்.